நம்ம ஒரு பிரபலமான ஒரு வாசகத்தை கேட்டிருப்போம் பைபிள்ல இல்லையா? நீ ஒரு குழந்தையாய் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறதா. இது குழந்தையா மாறுறதுனா என்ன அப்படின்ற ஒரு தோணல்ல எனக்கு தோன்றின பதிவு தான் சொல்றேன். குழந்தை தன்மைன்னு ஒன்று இருக்கு, குழந்தை தனமானதுன்னு ஒன்று இருக்கு. குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நமக்கு தெரியும். அவங்க எதையுமே மனசுல சுமக்க மாட்டாங்க. ஏன்னா மனதுன்றது அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்காது. அவங்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது அன்னன்னைக்கு கணத்துக்கு கணம் வாழக்கூடிய இயல்பு குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்குது. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது ஆன்மா எந்த ஒரு திரையும் இல்லாமல் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதுனால அதுக்கு மனதோ இல்லை எந்த நிகழ்வுகள் அப்படியே பாஸ்ட் மாதிரி பாஸ்டே அதுக்கு இருக்காது. வெறும் ப்ரெசண்ட்டில் வாழக்கூடிய இயல்பு தான் ஆன்மாக்கு. நம்ம இப்போ வயசாகும் போது அதை பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் குழந்தைகள் இயல்பாகவே அந்த நிலையில் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைகள் எதையுமே மறந்துடும். ரொம்ப நாளைக்கு ஒருத்தர் மேலே அந்த கோபம் தாபம்லாம் இருக்காது. இயல்பு நிலையில் அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், துக்கம்னா துக்கம். அடுத்து அதை அவங்க திருப்பி கொண்டு போகிறதே இல்லை இல்லையா? அது அந்த குழந்தைத்தனமானதுன்னு இருக்க முடியாது. அது குழந்தை தன்மை உடையது. அப்போ எது குழந்தைத்தனமானது? நம்ம வளர்ந்தா குழந்தை மாதிரி இருக்கணும்னா குழந்தைத்தனம் நம்மகிட்ட இருக்குது, குழந்தை தன்மை இல்லை அப்படின்ற ஒரு 2 விளக்கம் கிடைச்சிது எனக்கு. அதாவது எது குழந்தைத்தனம்? குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கும், அட்டம் பிடிக்கும், எனக்கு அதை கொடுத்தே ஆகணும்னு. கொடுக்கலன்னா பொருட்களெல்லாம் தூக்கி அடிக்கும், கோவப்படும், கத்தும் இல்லையா? அந்த குழந்தைத்தனமான செயல்கள், ஒரு காயின் தான் 2 பக்கமும் இருக்கும். அந்த குழந்தைத்தனத்தை நம்ம கொண்டு போகிறோம் வயசான காலத்தில் கூட. அப்பயும் கோவப்படுறோம், சில சமயம் வெளியே காட்டுறோம், சில சமயம் அதை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறோம். குழந்தைங்க பொருட்களை வீசி அடித்தா நம்ம வார்த்தைகளை வீசி அடிக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைத்தனத்தை கொண்டு போக முடியுது. ஆனால் குழந்தை தன்மையை நம்ம கொண்டு போகிறோமா? அவங்க இயல்பாகவே இருக்கிற அந்த சந்தோஷம், அவங்க எப்பயுமே ஒரு சந்தோஷ நிலையில் இருக்காங்களே, அந்த சந்தோஷத்தை நம்மளால இயல்பாகவே இருக்க முடியுதா? நிகழ்காலத்தில் வாழ்கிற தன்மை இருக்குது, அதை கொண்டு போக முடியுதா? எந்த விஷயத்தையும் அவங்க கேரி பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த தன்மை இருக்கா? அந்த தன்மை இருந்தால் தான் என்னோட ராஜ்யத்தில் நுழைய முடியும்னு கண்டிப்பாக இயேசு கூறியிருக்கணும். அப்போ நம்ம எப்படி குழந்தை தன்மையோடு வாழறது? புத்தர் நிறைய சொல்லியிருக்கலாம், மகாவீரர் சொல்லியிருக்கலாம். எனக்கு இதில் இந்த குழந்தை தன்மை அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கும், எந்த ஒரு துளி சந்தேகம் இல்லாமல். சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவில் பார்த்தேன், பத்ரிஜி கிட்ட ஒரு 3 வயசு குழந்தை பேசணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஃபோனில் பேச முடியாது, உங்கள் கூட நேரில் தான் பேசணும். சரி நேரில் வாம்மா. வந்த பிறகு அவர் கேட்டிருக்காரு, இல்லை போலியோ வேக்சின் என்னை போட சொல்லி சொல்கிறாங்க, போடவா? வேண்டாம், தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. உடனே எந்திரிச்சு போய் விளையாட போயிடுச்சு. இதே நம்ம அந்த கேள்விக்கு பதிலாக இருந்தால் ஏன் அப்படின்ற ஒரு சந்தேகம் திருப்பி கேட்டிருப்போம். அடுத்த கேள்வி நம்ம வாயிலேருந்து வந்திருக்கோம். குழந்தைகள் அதை முழுமையாக நம்பும், நம்ம சொல்கிறத முழுமையாக நம்பும். உண்மையிலே அதனால தான் நிறைய பதிவுகளை குழந்தைகள்கிட்ட நம்ம தான் உருவாக்குறோம். குழந்தைகள் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறது அத்தனையுமே அது முழுமையாக நம்புது. இதற்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். ஒரு குருக்கள் இருந்தார். அவர் கோயிலில் போய் கொழுக்கட்டை படைப்பார் நம்ம பிள்ளையாருக்கு. அந்த பிள்ளை கொழுக்கட்டை வீட்டில் செய்யும் போதே கேட்கும், அம்மா அப்பா கொழுக்கட்டை கொடுங்கன்னு. இல்லைப்பா, கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நீ சாப்பிடணும். நைவேத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. குழந்தை கொண்டு போய் நான் சாமிகிட்ட படைப்பேன், சாமி சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. சரின்ட்டு ஒரு நாள் அவங்க அப்பா ஏதோ வேலையாக போயிருக்கும்போது அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட கொடுத்து விட்றாங்க அந்த கொழுக்கட்டையை. அந்த கொழுக்கட்டையை கொண்டு போய் குழந்தை வைக்கிது. வச்சுட்டு எங்கள் அப்பா சொல்லுவார், நைவேத்தியம் நீ சாப்பிட்டுட்டியா, நீ சாப்பிட்டுட்டின்னா சொல்லி எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும்னு சொல்லுது. நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம நைவேத்தியம்னு செய்யறதெல்லாம் எதுக்கு? ஒருவேளை கடவுள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம படைக்கிறதே விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். கொண்டு போய் வச்சுட்டு கூப்பிடுது வரல. உடனே அழ ஆரம்பிச்சிருது. எங்கள் அப்பா கொடுத்தா சாப்பிட்ற, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி. பார்த்தா கடவுள் உண்மையிலே அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்டோன்னே அந்த மிச்ச கொழுக்கட்டையை சாப்பிட்டு வந்துடுது வீட்டுக்கு. பார்த்தா தட்டில் கொழுக்கட்டை காணோம். வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அப்பா திட்டுறாரு, உன்னை 1 2 தானே அத்தனை கொழுக்கட்டை ஏன் சாப்பிட்டேன்? ஏன்ப்பா நான் அத்தனை கொழுக்கட்டை சாப்பிட்டேன்? அது சாமி தானே சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குழந்தை. அப்போ அவர் சொன்னாராம், அது எப்படி சாமி சாப்பிடும்? எப்போ நீங்கள் தானே சொன்னீங்க சாமி சாப்பிட்டுட்டு தானே நான் சாப்பிடணுன்ட்டு. சாமி சாப்பிட்டுச்சுன்னு சொன்னப்போ அவங்க அப்பாவால் தான் நம்ப முடியல. குழந்தை பாருங்க, முழுமையாக நம்புனா தெய்வமே இறங்கி வரும். இது கற்பனை கதையா நிகழ்வான்றது முக்கியம் இல்லை. குழந்தைங்களோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குது? ஒரு துளி சந்தேகமும் அந்த குழந்தைக்கு வராது. இது கரெக்டாக நடக்கும் அப்படின்னா நடக்கும்.
அந்த மாதிரி ஒரு குழந்தை தன்மையில் நம்ம இருந்தோம்னா அது மட்டும்தான் தேவனோட ராஜ்யத்தில் நுழைய முடியும். புத்தர் மகாவீரர் சொல்கிற மாதிரி அந்த நிகழ்கணத்தில் வாழ முடியும். யாரை குறித்தும் இல்லை நம்மளை குறித்தே கூட எந்த குற்றணுறும் இல்லாமல் அந்த பாஸ்ட்ன்ற அந்த கடந்த காலத்தை சுமக்காம எதிர்காலத்தை நினச்சி வருந்தாமல் அருமையாக நம்ம வாழ்க்கையை வாழலான்னு தோணுது இல்லை மாஸ்டர்? இந்த மாதிரி குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு தான் முக்கியமாக நமக்கு தியானம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தியானத்தில் உட்காரும்போது மட்டும் நம்ம அந்த மூச்சை கவனிக்கிறோம். மூச்சுன்றது நிகழ்கணத்தில் நடக்கிறது. அதுக்கு கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. அதனால தான் மூச்சே நமது குரு அப்படின்னு நம்மளோட பத்ரிஜி சொல்கிறார். அந்த மூச்சை நீங்கள் நிகழ்கணத்தில் கவனிக்க உங்களோட இயல்பே நிகழ்கணத்தில் வாழக்கூடிய இயல்பாக மாறும். அந்த இயல்பு வரும்போது மட்டும்தான் நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ ஜட்ஜ்மெண்ட், நோ இன்டர்ஃபரன்ஸ். அருமையான நம்ம ஆன்மீக வாழ்வை கண்ணை திறந்தும் நம்மளால வாழ முடியும் குழந்தைத்தன்மையோட. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.